மீண்டும் ஒரு வாய்ப்பினை இந்த அடியனுக்கு வழங்கிய இம்மாமன்றத்தின் ஆண்டவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் ஸ்மார்ட் இயக்குநரக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை சிரம் தாழ்ந்தி தெரிவித்துக் கொண்டு, இங்க இருக்கக்கூடிய இந்த அனுபவ உரை இதை எல்லாத்தையும் தொகுத்து உரையாக அல்லாமல் ஒரு சிறு கவிதையாக வடித்துள்ளேன். அழகு 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 ஆழியார் அறிவு திருக்கோயில் அழகு, அருமை 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 வரவேற்பு அருமை, சிறப்பு 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 வகுப்புகள் அனைத்தும் சிறப்பு, சுவை 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 இங்கு வழங்கப்படும் உணவு அறுசுவை, நலம் 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 இங்கு அறுசுவையை உண்பதால் உடலுக்கு நலம், பொறுமை 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 நம்முடைய ஸ்மார்ட் இயக்குநரக பேராசிரியர்கள் அனைவரும் மிகுந்த பொறுமைசாலிகள், பெருமை 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 இங்கு வந்து நாம் கற்கும் இந்த அனுபவம் மிகுந்த பெருமை நமக்கு. செல்வோம் 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 தினமும் மன்றத்திற்கு செல்வோம், செய்வோம் 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 தினமும் அருட்தொண்டு செய்வோம், வருவோம் 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 மீண்டும் மீண்டும் இந்த ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு வருவோம் என கேட்டுக்கொண்டு இங்கே ஒரு சிறிய வருத்தத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். முன்பெல்லாம் இங்க வந்தோம்னா இந்த பாதி சேர் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குன்னு இருக்கும், இந்த பக்கம் பெண்களுக்குன்னு இருக்கும். இது எல்லாம் சுருங்கி போயிட்டு இருக்கு. இந்த எண்ணிக்கை சிறிது வருத்தம் அளிக்கிறது. இதை மீண்டும் உயர்த்துவோம். இது ஆண்களாகி நம் கையில் உள்ளது என்பதை ஒரு விண்ணப்பமாக உங்களிடம் கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக ஒரு சிறிய நிகழ்வு 10 நாட்களாக நான் வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவன். எங்கள் வேலூர் மாவட்டத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நான் ஒரு டீச்சரா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, வேலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சதுன்னு தெரியல, ஆண்டுதோறும் 10, 11, 12 இந்த 3 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடந்து ரிசல்ட் வருவாங்க. இந்த ரிசல்ட் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வேலூர் மாவட்டம் பி ஆல்பாபெட்ல இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, கடைசி இடத்துலயே இருக்கும். இதுக்கு நாங்க கலெக்டருக்கு இருந்து சிஓ கிட்ட முதல் கொண்டு நாங்க எக்ஸ்பிளனேஷன் தருவோம். இந்த ஆண்டு அதே மாதிரி ரிசல்ட் வந்தது. 12வது வகுப்பு ரிசல்ட் வருது, நாங்க 32வது இடத்துல இருக்கிறோம். 10வது 11வது ரிசல்ட் வருது, நாங்க 38வது இடத்துல இருக்கிறோம். உடனே வேலூர் மாவட்ட கலெக்டர் திருமதி சுப்புலட்சுமி அவர்கள், எங்கள் மாவட்டத்தில் அனைவருமே அனைத்து அதிகாரிகளுமே பெண் அதிகாரிகள் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உடனடியா சிஓ அவர்களும் பெண் அதிகாரி தான், டெப்டி கலெக்டர் முதல் கொண்டு தாசில்தார் முதல் எல்லாருமே பெண்கள் தான். உடனே என்ன பண்ணாங்கன்னா, எத்தனையோ ஆண்கள் இருந்தாங்க, இதை ஏன் நான் சொல்றேன்றத கடைசியா சொல்றேன். உடனே என்ன பண்ணாங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருள்ஜோதி ஐயா அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது, கலெக்டர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று. ஐயாவும் வந்தார், குடியாத்த மன்றத்திலிருந்தும் நண்பர்கள் சென்றார்கள். ஒரு மீட்டிங்கை போட்டாங்க, கலெக்டரேட்லயே ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. போட்டு நீங்க இந்த ஜூன் மாசம் ஸ்கூல் 10ஆம் தேதி திறக்குதுன்னா, திறக்கிறதுக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த நிகழ்வுலாம். ரிசல்ட் வந்த உடனே, திறந்த உடனே வேலூர் மாவட்டத்தில் உள்ள கடைகோடியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் செல்ல வேண்டும், முக்கியமாக அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும். அங்கு நீங்கள் இந்த மனவளக்கலையை மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்தார். இதற்கு சில முட்டுக்கட்டைகள் இருந்தது. அந்த தடைகள்லாம் தாண்டி முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே என்ன சொன்னாங்கன்னா, அம்மா ரிசல்ட் எல்லாம் கொடுக்க முடியாது, கிளாஸ் போர்ஷன் போயிடும் சொன்னாங்க. நான் சொல்றேன், நீங்க செய்யுங்க, அலாட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கடந்த 10 நாட்களாக நிறைய ஸ்கூலுக்கு நம்மளுக்கு நண்பர்கள் இல்லை அருள் தொண்டு செய்ய. அதனால பேட்ச் பேட்சா பிரிச்சு முதல் பேட்ச் முடிஞ்சிருக்கு, 2வது பேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எவ்வளவோ நாங்கெல்லாம் ஒரு சிஓ கிட்டயோ ஒரு எச்எம் கிட்டயோ போய் பேசி இதெல்லாம் சாதிக்க முடியல. இந்த ரிசல்ட் இதை சாதிக்க வைத்தது. என்னுடைய பள்ளியில் அதற்கு முன்னால் 2 ஆண்டுகளாக நம்முடைய மனவளக்கலை என்னுடைய தனிப்பட்ட முறையில் தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணதுனால அவர் பர்மிஷன் கொடுத்தாரு. 2 வருஷமா குடியாத்த மனவளக்கலை மன்றத்துல இருந்து தொடர்ந்து தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. பர்டிகுலரா 12th கொடுப்போம், 9th to 12th. இதனுடைய விளைவு எங்கள் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் உயிரியல் என்னுடைய பாடம், கணிதம், ஆங்கிலத்தில் 100% தேர்ச்சி கிடைத்தது. எங்கள் பள்ளி 98% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சென்றார்கள் என்பதை மிகுந்த பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த அனுபவங்கள் நமக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. இது தலைமுறையை மாற்றும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.